السلام عليكم ورحمة الله وبركاته. وعن عمرو بن العاص رضي الله تعالى عنه عمرو بن العاص رضي الله تعالى عنه அறிவிக்கிறார்கள், احتلمت في ليلة باردة في غزوة ذات السلاسل. ذات السلاسل என்ற ஒரு போர்க்களம் நடந்தது. அந்த போர்க்களத்தினுடைய நாளில் கடுமையான குளிர் அடித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு இரவில் எனக்கு குளிப்பு கடமையாகிவிட்டது. ஃபஅஷ்ஃபக்து அன் அக்தஸில ஃபஉஹ்லிக. அப்போது நான் குளித்து என்னை தூய்மைப்படுத்த வேண்டுமென்றால் அது எனக்கு பெரிய ஒரு ஆபத்தை ஏற்படுத்திடும், விபரீதத்தை ஏற்படுத்திடும் என்று நான் அஞ்சினேன், பயந்தேன். எனவே ஃபதயம்மம்து சும்ம ஸல்லைது பி அஸ்ஹாபி அஸ்ஸுபஹ். எனவே நான் தயம்மம் செய்து என்னுடைய சஹாக்களுக்கு நான் தொழுகை நடத்திவிட்டேன், ஃபஜ்ர் தொழுகையை. குளிக்காமல் தயம்மம் மட்டும் செஞ்சுட்டு நான் தொழுகை நடத்திட்டேன். ஃபதகரு ذَلِكَ لِلنَّبِيِّ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த செய்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லப்பட்டது. இந்த மாதிரி அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு குளிப்பு கடமையான நிலையில் குளிக்காமல் சும்மா தயம்மம் மட்டும் செஞ்சுட்டு தொழுகை நடத்திட்டாரு அப்படிங்கிற செய்தியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லப்பட்டது. அப்போது அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களை கூட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, யா அம்ரே ஸல்லைத பி அஸ்ஹாபிக வ அன்த ஜுனுபுன். குளிப்பு கடமையான நிலையிலே உங்களுடைய மக்களுக்கு நீங்கள் தொழுகை நடத்திட்டீங்களா அப்படின்னு கேட்டாங்க. ஃபஅக்பர்துஹு பில்லதி மனஅனி மினல் இக்திசால். அதாவது குளிப்பு கடமையாகியும் குளிக்க முடியாமல் போனதுக்கான காரணத்தை நான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொன்னேன். வகுல்து இன்னி சமிஅத்துல்லாஹ யகூலு வலா தக்துலு அன்ஃபுஸக்கும் இன்னல்லாஹ கான பிக்கும் ரஹீமா. ரெண்டாவது, அல்லாஹ் குர்ஆனில் வந்திருக்கக்கூடிய ஒரு வசனத்தையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நான் ஓதி காட்டினேன். அல்லாஹ் குர்ஆனில் என்ன சொல்கிறான்னா, உங்களை நீங்களே கொன்று விடாதீர்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். உங்களுடைய அழிவுக்கு, உங்களுடைய மௌத்துக்கு நீங்களே காரணமாயிராதீங்கன்னு ஒரு வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான். இந்த வசனத்தின் அடிப்படையில் தான் நான் இந்த நேரத்தில் கடும் குளிரில் குளித்தா நிச்சயமாக எனக்கு பாதிப்பு வந்துடும் அப்படின்னு நான் உணர்ந்தேன். அதனால தான் குளிக்காமல் தயம்மம் செஞ்சுட்டு நான் தொழுகை நடத்தினேன் அப்படின்னு சொன்ன உடனே ஃபல்லாஹிக்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லம் யகுல் ஷைஅன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பதிலை கேட்டுட்டு எதையுமே சொல்லாமல் சிரித்தார்கள் என்று அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அந்த ஹதீஸை அறிவிக்கிறாங்க. அப்போ அவர்கள் பக்கம் ஒரு நியாயம் இருந்ததினால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு பிறகு எந்த ஒரு விஷயத்தையும் பேசாமல், அதற்கு மறுப்பு தெரிவிக்காமல் அவர்களுடைய அந்த செயலை ஏற்றுக்கொண்ட விதமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரித்தாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். தயம்மம் நமக்கு எப்போல்லாம் அனுமதி அப்படிங்கிற விஷயத்தை நாம் பார்த்துக்கிட்டு வரோம். தண்ணி பயன்படுத்த முடியாமல் போகக்கூடிய அந்த நிலையில் தயம்மத்தை நமக்கு ஷரியத் அனுமதிக்கிறது. அதில் நம்ம இதுக்கு முந்தைய நாளில் கடும் நோய் இருக்குது, அந்த நேரத்தில் தண்ணியை பயன்படுத்தினா அவருக்கு ஆபத்து ஏற்பட்டுரும் அப்படின்னு பயந்தால் தயம்மம் செஞ்சுக்கலாம் அப்படின்னோம். ரெண்டாவது, இந்த ஹதீஸில் கடும் குளிர் நேரத்தில், கடும் குளிர் இருக்கக்கூடிய நேரத்தில் ஒருத்தரால் தண்ணி பயன்படுத்த முடியாது, அது ஆபத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு தெரிஞ்சால் அந்த நேரத்தில் ஒழுவுக்கு பகரமாக, குளிப்புக்கு பகரமாக தயம்மத்தை பயன்படுத்துவதற்கு ஷரியத் நமக்கு அனுமதி வழங்குகிறது. ஒழு செய்யணும், ஆனால் அந்த ஒழு செஞ்சால் அவருக்கு கடும் குளிர்னால் அவரால் பயன்படுத்த முடியாத தண்ணியை, அவருக்கு ஆபத்து வந்துடும். சுடு தண்ணி வைக்கிறதுக்கும் அவருக்கு வசதி இல்லை அப்படின்னா ஒழுவுக்கு பகரமாக தயம்மத்தை பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி தான் குளிப்பு கடமையான நிலையிலையும், கடும் குளிர் பிரதேசத்தில் இருக்கிறாரு, தண்ணி ரொம்ப சில்னஸாக இருக்குது, அதை சூடு பண்ணுறதுக்கு வழி இல்லை, அதே நிலையில் அவர் குளித்தார்னா நிச்சயமாக அவருக்கு பெரிய ஆபத்து வந்துடும் அப்படின்னு தெரிஞ்சிச்சு, பயந்தார் அப்படின்னா அவர் குளிப்புக்கு பகரமாகும் தயம்மத்தை அவர் பயன்படுத்தி கொள்ளலாம் என்று ஷரியத் சொல்லுகிறது. ஏன்னா கடும் குளிர் அப்படிங்கிறது மனிதனுக்கு சிரமத்தை ஏற்படுத்தும், அவனுடைய இயல்பு வாழ்க்கையை பாதிக்கும், சமயங்களில் மிகப்பெரிய ஒரு ஆபத்தையும் அழிவையும் கூட ஏற்படுத்திடும். அதனால தான் கடும் குளிரின் காரணமாக ஷரியத்து பல விஷயங்களில் நமக்கு சலுகைகளை வழங்கி இருக்குது. உதாரணமாக ஜும்மா தொழுகை, ஜமாத் தொழுகைலாம் இருக்குல்ல இல்லையா. ஜும்மா தொழுகை நம்ம மீது கடமை, நம்ம தொழுகணும். ஜமாத் தொழுகை நமக்கு வாஜிபு, கண்டிப்பாக காரணம் இல்லாமல் ஜமாத்தை விடக்கூடாது. ஆனால் கடும் குளிர் நேரத்தில் அவர் வரக்கூடிய அந்த நேரத்தில் கடுமையான குளிர் அடிக்குது, அவர் வர முடியாது அவரால் அப்படின்னா அந்த நேரத்தில் அவர்
ஜும்மாவையும் அல்லது ஜமாத்தையும் அவர் தள்ளி போடுவதற்கு அனுமதி உண்டு என்று ஷரியத் நமக்கு அந்த அனுமதியை வழங்குகிறது. அதே போன்று சஜிதா செய்யும் பொழுது சாதாரணமாக நம்ம என்ன செய்வோம், 7 உறுப்புக்கள் சஜிதாவில் தரையில் படணும் அப்படின்னு சொல்லி ஷரியத் நமக்கு சொல்லுது. நெத்தி படணும், 2 கைகளுடைய உள்ளங்கைகள் படணும், முட்டி படணும், அது மாதிரி கால்களுடைய அந்த விரல்கள் தரையில் இருக்கணும். இந்த 7 உறுப்புகள் சஜிதாவில் தரையில் படணும் அப்படின்னு சொல்லுது. ஆனால் கடும் குளிர், தரை ரொம்ப சில்னஸாக இருக்குது, நெத்தியை நேராக வைக்க முடியாது, வச்சா நிச்சயமாக அவருக்கு பாதிப்பு ஏற்பட்டுரும் அப்படின்னு ஒருத்தருக்கு பயம் இருக்குது அப்படின்னா தலப்பாகவோ அல்லது தொப்பியோ இப்படி இழுத்து விட்டுட்டு நெத்தியை மறைச்சிட்டு சஜிதா செய்கிறதுக்கு அனுமதி உண்டு. ஷரியத்தில் அதுக்கு அனுமதி ஷரியத்தில் நமக்கு சொல்லி இருக்குது. அது நம்ம எல்லா நேரத்துலையும் பயன்படுத்த முடியாது. கடும் குளிர், தரையை நெத்தியை தரையில் வைக்க முடியாது அப்படின்னு பயந்தால் தலப்பாவை இழுத்து விட்டுக்கலாம், அல்லது தொப்பி இழுத்து விட்டுக்கிட்டு தொப்பிக்கு மேலே சஜிதா செய்யலாம், அதுக்கு நமக்கு அனுமதி உண்டு. இப்படிலாம் நம்ம பார்க்கும் பொழுது நிறைய அந்த குளிருக்காகவே நிறைய சலுகைகளை இஸ்லாம் நமக்கு வழங்கி இருப்பதை பார்க்க முடியும். ஏன் அப்படின்னு சொன்னால் வணக்கம் ரொம்ப முக்கியமானது தான். ஆனால் அதை விட மிக முக்கியமானது என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு மனிதனுடைய உயிர், அவனுடைய பாதுகாப்பு ரொம்ப முக்கியமானது. பாதுகாப்பு அதுக்கு கேள்விக்குறியாக இருந்தாலும், உயிருக்கு ஆபத்தே இருந்தாலும் நீ தொழுது தான் ஆகணும்னு சொல்லி ஷரியத்தை நிர்பந்திக்கலை, தொழுகணும், ஆனால் உயிரையும் பாதுகாக்கணும். அதுக்கு தான் சில சலுகைகள்லாம் நமக்கு ஷரியத்து நமக்கு வழங்கி சில மாற்று ஏற்பாடுகளோடு நீ அல்லாஹ்வை தொழுகு என்று நமக்கு வழிகாட்டி இருக்கிறது. தொழுகையில் கிபிலாவை முன்னோக்கி நின்று தொழுகிறது நமக்கு கடமை. கிபிலாவை முன்னோக்கி இல்லாமல் வேறு திசையில் தொழுதா அப்படின்னு சொன்னால் தொழுக கூடாமல் போயிடும். ஆனால் ஒரு இடத்துல நமக்கு அச்சுறுத்தல் இருக்குது, எதிரிகளால் ஆபத்து வந்துடும் அப்படிங்கிற மாதிரியான பயம் இருக்குது அப்படின்னா அந்த நேரத்தில் என்ன செஞ்சுக்கலாமா, கிபிலாவை திசையை மாற்றி தொழுகிறதுக்கு ஷரியத்து நமக்கு சொல்லுது. போர்க்காலங்களில் எப்படி தொழுகணும் அப்படின்னு குர்ஆன்ல எல்லாம் பதிவு செய்யும் பொழுது ஒரு படை வீரர்களில் பாதி பேர் கிபிலா டைரக்ஷனை முன்னோக்கியும் படை வீரர்களில் மீதி பாதி பேர் கிபிலா டைரக்ஷனுக்கு மாற்றமாக நின்று தொழுகணும் அப்படின்னு சொல்லி போர்க்காலங்களில் தொழக்கூடிய முறையை எல்லாம் குர்ஆன்லேயே சொல்லித்தரான். அப்போ கிபிலாவை முன்னோக்கி தொழுகிறது முக்கியம்தான். ஆனால் அதை விட மிக முக்கியமானது என்னென்னா உயிருடைய பாதுகாப்பு. அப்போ என்ன செய்ய, நீ உயிரை பாதுகாக்கிறதுக்கு கிபிலா டைரக்ஷனை மாற்றி கூட தொழுவு அப்படின்னு சொல்லி நமக்கு ஷரியத் சொல்லுது. ஹஜ்ஜி நமக்கு கடமை, பொருளாதாரம் இருக்குது, உடல் ஆரோக்கியம் இருக்குது, ஹஜ்ஜி கடமையாயிரும். ஆனால் யாருக்கு அது ஹஜ்ஜி கடமை அப்படின்னா போகிற வழியில் அவருக்கு பாதுகாப்பு இருக்கணும். உடல் ஆரோக்கியம் இருக்குது, பொருளாதார வசதி இருக்குது, ஆனால் போகக்கூடிய பாதைகள் அவருக்கு அச்சுறுத்தல் இருக்குது, அவருடைய உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டுரும் அப்படின்னா அவருக்கு அந்த நேரத்தில் ஹஜ்ஜி கடமை இல்லை அப்படின்னு ஷரியத்து நமக்கு தெளிவான முறையில் சொல்லியிருக்குது. அப்போ அதனால் இஸ்லாம் ஷரியத்து ரொம்ப தெளிவான முறையில் சட்டங்களை வகுத்து இருக்கிறது. யாருக்கும் சிரமமில்லாத வகையில் தான் ஷரியத்தினுடைய சட்டங்கள் நமக்கு தரப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத இது மாதிரியான உதாரணங்கள் வழியாக நாம் பார்க்க முடிகிறது. அதனால் அந்த ஷரியத்தினுடைய ஆழத்தை விளங்கி அதை முழுமையாக புரிந்து அமல் செய்வதற்கு முயற்சிக்கணும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த தௌஃபீக்கை நமக்கு வழங்குவானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.